பண்ணக்கூடாதுன்னு எதுக்கு நான் சொல்கிறேன்? அதனால தான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறதுக்கு அனுமதிக்கூடாது. உங்கள்கிட்ட வந்து பேசுகிற ஆட்களை வந்து அனுமதிக்காதீர்கள். சொல்லாதீங்க பிரதர், அப்படி சொல்லாதீங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு. யார் வச்சாலும் வச்சுட்டு போட்டோம், ஒன்றும் கிடையாது, எனக்கு ஒன்றும் கிடையாது, அதனால் எனக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இதை சொல்கிறதுக்கு அங்கேருந்து மோட்டர் சைக்கிள் தூக்கிட்டு இங்கே வந்தீங்க. அதுக்காக ஒரு பைபிள் தூக்கிட்டு என் வீட்டில் வந்து நுழைஞ்சி இங்கே வந்து நின்றுருக்கீங்க. வேணாம், விடுங்க, அது கிடக்குது. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இயேசு எனக்காக சாபமாகி ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை எனக்கு பெற்று தந்து இருக்கிறார். அது போதும், எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது என்பதை சொல்லுங்கள். நிச்சயமாக இதை நான் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ பாருங்கள், என்னன்னா இயேசு கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்ததை அதோட கூட இன்னும் அதிகமாக செய்ய வேணும் என்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள் இவரெல்லாம் சேர்ந்து. சிலர் பாருங்கள், இதில் என்ன பிரச்சனைனா ஃபீலிங்ஸை நம்புகிறாங்க. அவர்கள் வந்து என்ன, இல்லை பிரதர், அவர் சொல்கிறது உண்மை இருக்கும் போல் இருக்குது பிரதர், காலையிலேருந்து அப்படியே நெஞ்சில் வந்து என்னமோ அழுத்துற மாதிரி இருக்குது பிரதர். அப்போ போங்க, ஃபீலிங் படி போங்க. இன்றைக்கி அழுத்துற மாதிரி இருக்கும், நாளைக்கு தலையில் உட்கார்ற மாதிரி இருக்கும், நாளைக்கு பிரட்டுற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறது அதுக்கு? உங்களை எப்படி இருக்கீங்கன்னா கேட்டேன் நான். அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறது இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். உங்கள் சாபம் நீங்கினது, ஆசீர்வாதம் உங்களுடையது. இதை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு வேறு எந்த விதத்தில் உதவி செய்ய முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிறது, பயத்தை நீக்கும், அது எல்லா விதமான சந்தேகத்தை அது போக்கும், பலத்தை அது உண்டாக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை நான் அடித்து சொல்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ ஃபீலிங்கை நம்புறது அது ஒரு பிரச்சனை. இன்னொருத்தர் சிலர் மற்றவங்க சொல்கிறத நம்புறது. இல்லை பிரதர், அவர் வந்தார், நல்ல பிரதர், அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குதுங்க, அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார், இந்த மாதிரி அவர் வந்து கெடுத்துட்டு போயிருக்காரு. இப்போ என்ன சொல்லிட்டு போனார்? ஜெபம் பண்ணும்போது 2 பேய் பார்த்தாராம். எத்தனை பேயை பார்த்தான்னா, ஊரில் எத்தனையோ பேய் இருக்குது, கடந்துட்டு போட்டோம். அத்தனை பேய் சேர்ந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஹலோ, 2 பேயை பார்த்தவர் உங்களுக்குள்ள கிறிஸ்துவ இருக்கிறாருன்றதை சொல்லாமல் விட்டு போயிட்டாரு. அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து 2 பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு போனவர் உங்களுக்கு தேவையே கிடையாது. நான் சொல்கிறேன். ஹலோ, இது ஒரு பெரிய நற்செய்தியா? இது அப்படிப்பட்ட ஆள் தேவையே கிடையாது. உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார்? உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை ஞாயிற்றுக்கிழமை தவிர சொல்லிட்டு இருக்கேன். வந்து கேளுங்க. வந்து மறுபடியும் சொல்கிறேன், யாரையோ குற்றம் சொல்லணும்னு சொல்லலை, நான் சத்தியத்தை சொல்ல வேணும் என்று சொல்லுகிறேன். 2 பேய் இருக்குன்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? அதில் சால்வ் ஆகிடுது. அதாவது ஒன்றும் சால்வ் ஆகலை. சாவையும் பேயும் நோயும் ஜெயித்தவர் உள்ளே இருக்கிறார். உங்களுக்குள்ளே வெற்றி சிறந்தவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, இவங்க பெற்ற அனுபவங்கள், சொப்பனங்கள் இதெல்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்பாதீங்க. கலாத்தியர் 3:13-14 நம்புங்கள். கிறிஸ்து சாபமாகி சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான அதே ஆசீர்வாதம். அந்த பிரதர் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை, இந்த சிஸ்டர் சொன்ன ஆசீர்வாதம் இல்லை. எந்த ஆசீர்வாதம்? அதை கரெக்டாக பிடிச்சிங்க. ஆங்கிலத்தில் ரொம்ப த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரகாம். அப்போ குறிப்பிட்ட அந்த ஆசீர்வாதம், வேறு எந்த ஆசீர்வாதமும் இல்லை. இந்த சாபத்தை உடைக்கிறது, இந்த பில்லி சூனிய கட்டுகளை அவுக்கிறது, இது பண்ணுறது, அது பண்ணுறது, இதெல்லாம் தேவையே கிடையாது. பாருங்கள், இதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் இதையெல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். இதுக்கு உங்கள் மேலே அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறது தான் பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன? இதுக்கு உங்கள் மேலே அதிகாரம் கிடையாது என்று சொல்வது தான் பிரசங்கம். திருப்பங்க ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 8:4 சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவர்களை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டால். பாருங்கள், சுவிசேஷத்தை போய் பிரசங்கம் பண்ணுறாங்க, பிசாசுகளை விரட்டுகிறார்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குறாங்க. இதுக்குன்னு போட்டு சாபத்தை உடைக்கிற ஆராதனை வச்சு நடத்திட்டு இல்லை. அவங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க, பிசாசுகள் ஓடுகின்றன, வியாதியஸ்தர்கள் சொஸ்தமாகிறார்கள். அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இப்போ பாருங்கள், சீமோன் என்று பேர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாக இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்த ஒரு மந்திரவாதி. பாருங்கள், எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருந்தானா.
எல்லாருக்கும் பெரிய வித்தை காமிச்சிட்டு இருக்காங்க இருந்துட்டு, அவன் தான் பெரிய மந்திரவாதி, அவன் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காங்க. அங்கே தேவனுடைய பெரிதான சக்தி இவன் தான் என்று எண்ணி சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்து வந்தார்கள். அவன் அநேக காலமாய் தன்னுடைய மாய வித்தைகளினாலே அவர்களை பிரமிக்க பண்ணதினாலே அவனை மதித்து வந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அப்பொழுது சீமோனும் இவனும் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான். பாருங்க, அவன் பெரிய மந்திரவாதி. அவனை வச்சுக்கிட்டு உன் சாபக்கட்டுகளை உடைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு 4 செஷன் ஒன்று சொன்னாங்க. அவனுக்கு கிடையாது. அவன் வந்தான், எல்லார போல அவனும் விசுவாசித்தான். பிசாசின் கிரிகளை விட்டு ஒழிச்சிட்டு இவனும் பேசாமல் விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்று இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, அவ்வளோதான். இதில் வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஒரு பெரிய அவனுக்கு ஒரு கர்ஸ் பிரேக்கிங் சர்வீஸ் வைக்கணும் பிரதர். அவன் யார் சாதாரண நாளில் பிரதர், அவன் மந்திரவாதி. அதனால் அவனுக்கு ஒரு கர்ஸ் பிரேக்கிங் சர்வீஸ் வைக்கணும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்ஸ் பிரேக்கிங்லாம் கிடையாது. வந்தான், விசுவாசித்தான், ஞானஸ்தானம் எடுத்தான், இயேசுவை பின்பற்றின கதை முடிஞ்சது. 19ஆம் அதிகாரத்துக்கு அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது எபேசுவில் குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்திகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். நல்ல கவனிங்க, மாய வித்தைக்காரராக இருந்தவர்கள் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அங்கே நிறைய இந்த மந்திரவாதம் பில்லிச்சூனியம் பண்ணுற ஆளுங்கள்லாம் நிறைய பொருள் இருக்காங்க. இதெல்லாம் நம்பிக்கை உள்ள மக்கள்லாம் அதிகம். பாருங்கள், இங்கே இருக்கிறவங்களாம் இதை ப்ராக்டிஸ் பண்ணவர்கள், இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தார்கள்னு சொல்லியிருக்குது. மாய வித்தைக்காரராக இருந்தவர்களில் அநேகர், கொஞ்சம் நஞ்சம் பேர் இல்லைங்க, நிறைய மந்திரவாதிகள், பில்லி சுனியெல்லாம் வைக்கிறவங்க, இந்த சபிக்கிறவங்க, இந்த சாபம் விடுறவங்க, செய்வினை வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் இவர்களெல்லாம் அநேகர் தங்கள் புத்தகங்களை கொண்டு எல்லாருக்கும் முன்பாக சுட்டரித்தார்கள். அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம தேவை. பார்த்தான், கேட்டான், பிரசங்கத்தை கேட்டு விசுவாசித்தார்கள். விசுவாசித்த பிறகு இந்த புஸ்தகம்லாம் இனிமேல் என்னத்துக்கு, இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது எதுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க? இந்த பிசாசு ஒரு பிரச்சனையாக இருந்தது, இந்த பிசாசை எப்படி டீல் பண்ணுறதுன்னு பிசாசு எழுதின புஸ்தகத்தை வாங்கி வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. பிசாசு பெரிய பொய்யன், அவனை விரட்டுறதுக்கு பிசாசு அவன் எழுதின புஸ்தகத்தை வாங்கி வச்சு பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் உள்ளே வர்றதுக்கு தான் வழி ஆகிடும். அதுக்கு தேவனுடைய வார்த்தையை நம்ப வேணும். அதெல்லாம் தூக்கி போட்டு எரிச்சார்கள். 50,000 வெள்ளிக்காசு. அப்படின்னா அந்த காலத்தில் பெரிய காசு பாருங்கள். அது அவ்வளவு ஏராளமான விலையேற பெற்ற டாக்குமெண்ட்ஸ், புத்தக சுருள்கள்லாம் வச்சுருந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாயவித்தை பண்ணுறதெல்லாம் எப்படி, இந்த மந்திரவாதம் பண்ணுறது எப்படி, இந்த பில்லி சூனியம் பண்ணுறது எப்படி, அது பண்ணுறது எல்லாத்தையும் தூக்கி வேண்டான்னு தூக்கி எரிஞ்சு போட்டாங்க. இதுக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் சர்வீஸ், இதுக்கு ஒரு பெரிய இந்த சர்வீஸ் எல்லாம் வைக்கல, சாபத்தை உடைக்கிற சர்வீஸ் எல்லாம் ஒன்றும் வைக்கல. தூக்கி எரிஞ்சு போட்டு எல்லாரும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து. அடுத்த வசனம் பாருங்கள். இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. என்ன விருத்தி அடைந்தது? கர்த்தருடைய வசனம். வசனம் எல்லாத்தையும் மேற்கொண்டுருங்க. வசனம் எல்லாவற்றையும், வசனம் நோய்களை மேற்கொள்ளும், வசனம் தரித்திரத்தை மேற்கொள்ளும், வசனம் பயத்தை மேற்கொள்ளும், வசனம் சந்தேகத்தை மேற்கொள்ளும், வசனம் எல்லா விதமான தீமைகளையும் மேற்கொள்ளும், எல்லா பிசாசின் கிரியைகளையும் மேற்கொள்ளும். வசனம் எல்லாத்தையும் மேற்கொள்ளும், எல்லாத்தையும் மேற்கொள்ளும் வசனம்.